முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். முடிந்தவரை குறை சொல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம், ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்ப பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சந்தேகப்படுற அளவுக்கு இங்க பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. ஆனா இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும், அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும்.